முத்து நகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. எதுவும் பண்ண முடியல என்னால. எங்க போறான்னு தெரியல. என்ன ஏதாவது பண்ணணுமே. எனக்கு அப்படியே தலையெல்லாம் சூடாகுது. வலிக்குது. குத்தும் போது தெரியல வலிக்குதா இல்லையான்னு. கொஞ்சம் வலியை பொறுத்துக்கும். நான் இப்போ ஒரு ஆயில்மெண்ட் போடுறேன். அது போட்டா ரொம்ப எரியும். கொஞ்ச நேரம் அந்த வலியை பொறுத்துக்கும். அப்படின்னாதான் அது புண்ணவே மாறும். எவ்வளவு பெருசா கிழிச்சிருக்கு. அறிவு கெட்டவனே, கோவம் இருக்கணும்டா. அதுக்காக இப்படியா? வலிக்குதா இல்லையாடா? எறும்பு மாடு மாதிரி உட்கார்ந்து இருக்க. உனக்கு வலிக்குதா இல்லையா தெரியல. எனக்கு ரொம்ப வலிக்குதுடா. ஏன்டா இப்படி உன்னை நீ ஏன் வருத்திக்கிற? உனக்கு என்னதான்டா பிரச்சனை? உள்ள என்னன்னா நீ அப்படியே மாத்தி தப்பு தப்பா போய் சொல்ற. மாமா அப்படியே நம்பி உன்னை தப்பா நினைச்சிட்டாரு. நான் பண்ண தப்புனால நீ ஏன்டா எல்லா இடத்துலயும் அவமானப்படுற? இப்ப பாரு கை. உனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் இருக்கு எனக்கு தெரியும். ஆனா இப்படிதான் கோவத்தை இப்படி காட்டுவியா நீ? எதுக்குடா மாமா கிட்ட அப்படி சொன்ன? பிரச்சனை எனக்கு தானடா. ஏன்டா உன் மேல பழிய தூக்கி போட்டுக்கிட்ட? இனி மாமா உன்னை பாக்குற நேரம் இல்ல. அவங்களுக்கு நீ சொன்ன வார்த்தை மட்டும் தான் ஞாபகத்துல இருக்கும். ஏன்டா இப்படி பண்ணின? பிரச்சனை என்னோடது தானடா. நீ ஏன்டா அந்த பிரச்சனையை உன் தலை மேல தூக்கி போட்டுக்கிற? பிரச்சனை என்னமோ உன்னோடதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை, அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க நான் ஒன்றும் லூசு கிடையாது என்ன. அதுவும் நான் உன்னைய என் அக்கா பொண்ணை மட்டும் பார்க்கல. நான் உன்னை பார்க்குற விதமே வேற. கூடிய சீக்கிரத்திலேயே அது உனக்கு புரியும். நீயும் கஷ்டப்பட்டு கண் கலங்கி நிற்கும் போது உனக்கு நான் உதவி செய்யலைன்னா வேற யாரும் உதவி செய்வா? நான் மட்டும் என் அண்ணன் அப்படி கேட்கும் போது நான் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லலை, கண்டிப்பா அந்த இடத்துல நீ அசிங்கப்பட்டிருப்ப. என்னைக்குமே என் அக்கா பொண்ணு, அதாவது என் மைனா, யாருக்கிட்டையும் அசிங்கப்பட்டு நிக்க நான் விரும்பவே மாட்டேன். அதுதான் ஏன் கேக்குற? என்னதான்டா காரணம்? சொல்லி தொலை. அதை சொல்றதுக்கு ஒரு நாள் வரும், அது வரைக்கும் காத்துக்கிட்டு. இப்ப அது பிரச்சனை இல்லை எனக்கு. இப்போ உன்னோட பிரச்சனை சால்வ் ஆகணும், அவ்வளவுதான். இப்ப என்ன, நாளைக்கு ஒன்னாம ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்கான், அவ்வளவுதானே. நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கணும். உன்னை எப்படி இந்த பிரச்சனையில இருந்து
ஒரு பிசுறு வெளியே தெரியாம வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அப்போ நாளைக்கு அவன் சொன்ன இடத்துக்கு நான் போகணுமா? நான் சொல்றது உனக்கு புரியல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத உனக்கு தெளிவா சொல்றேன். என்ன, அதே மாதிரி நீ நடந்துக்கோ. அப்புறம் என் அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் பேசிக்காம தான் இருக்கணும். அதாவது உன்னை இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே கொண்டு வர்றது என்னமோ உண்மைதான். ஆனா இனி இந்த வீட்டில் நீயும் நானும் பேசினா கண்டிப்பா தப்பா தான் நினைப்பாங்க. அதனால இனி உன்கிட்ட பேசுற மாதிரி இருந்தா வெளியே தான் வரணும். என்ன, வெளியே நான் சொல்ற இடத்துக்கிட்ட வெயிட் பண்ணு. அப்போ என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத உனக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி நடந்துக்கணும். நான் ஒரு உண்மையை சொல்லவா? நான் என் லைஃப்ல எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். ஏன் கலை மாமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் கலை மாமா லவ் பண்ணேன். ஆனா எனக்கு மாமா கிடைக்கல. அவங்க எப்ப மல்லிகா அக்கா விரும்புறாங்கன்னு தெரிஞ்சதோ அப்பயே தூக்கி எரிஞ்சிட்டு என் ஆசையெல்லாம். அதுக்கப்புறமும் என் மனசு ஏத்துக்க இடமே இல்லாம இருந்தது. ஆனா உன்ன மாதிரி நான் யாரையுமே பார்த்தது இல்லடா உலகத்துல. நீ எப்படி சைக்கோ மாதிரி பண்றேன்னு கூட என்னால அனலைஸ் பண்ண முடியல. ஒரு நேரம் என்னமோ என்ன சந்தோஷப்படுத்துற, சில நேரம் கோவப்படுத்துற, சில நேரம் இப்படி எல்லாம் நடந்துக்கிற. நீ என்னதான் உன் மனசுக்குள்ள நினைக்கிறேன்னு என்னால கண்டுபிடிக்க முடியலடா. சில விஷயங்கள் கண்டுபிடிக்காம இருக்கிற வரைக்கும் தான் அந்த விஷயத்துல என்ன இருக்குங்கிறதே ஒரு சுவாரஸ்யமான ஒரு புரியாத புதிரா இருக்கும். அதனால அதுல என்ன இருக்குன்னு இப்போதைக்கு நீ கண்டுபிடிக்க வேணாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாள் வரும். அந்த நாளை நானே உனக்கு அமைச்சு தருவேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இரு. நீ எவ்வளோ தைரியமானவன்னு எனக்கு தெரியும். அதை யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா உன் கேரக்டரை பற்றி ஃபுல்லாக ஊட்டிலே அனலைஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறமும் முழுசாக உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு எதுவும் ஆயிடுன்னு நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னை எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அப்புறம் இந்த விஷயத்தை பொறுத்தளவில் உன்னை யார் தப்பாக நினச்சாலும் என்ன பேச்சு பேசினாலும் உனக்கு உறுதுணையா நான் எப்போதுமே துணையாக இருப்பேன். உனக்கு நான் இருக்கேன் இசை. தூண்டில் மீனா நான் தினம் சாகுற சாமி வேணா உனல் சாயற சண்மோயினி உசுருல தினம் கலக்கணும். சாரிடி, அங்க நடந்த பிரச்சனையில உன்னை திட்டிட்டேன். நான் எதையும் வேணும்னு பண்ணல. ஐ எம் ரியலி வெரி வெரி சாரி. நிஜமா ரொம்ப அழுதுருப்பேன்னு தெரியும். நாளைக்கு காலையில எனக்கு இருக்கு. ஆனாலும் எனக்கு இன்னமும் டவுட்டாக தான் இருக்கு. இளங்கோ அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஏன் அவன் அப்படி சொல்லணும்? இசை ஏன் அழுதா? அவன் ஏன் பதில் பேசலை? அவளை ஏன் பதில் பேச விடலை? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரிலையே. சரி, விடக்கூடாது, கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி 2 பேர் எதை மறைக்கிறாங்கிறத பார்ப்போம். மாமா என்னை வந்துட்டியல, நான் பேசவே மாட்டேன். நான் என்ன தப்பா பேசினேன்? என்னையவே வந்துட்டிய. நான் எதுவுமே தப்பா பேசல. ஆனா நீ வயிறிய. இனிமே உங்க கூட நான் பேசவே மாட்டேன். தூக்கத்துல உளறிக்கிட்டு இருக்கா போலயே. சாரிடி குட்டிமா, மாமா எதையும் வேணும்னு செய்யல. இனிமே திட்ட மாட்டேன். என்ன, இப்ப நீ தூங்கிட்ட, இல்லைன்னா எந்திரிச்சு உட்கார வச்சு சாரி கேட்பேன். சரி, ஓகே, தூங்கு. மரக்கிளையில் தொட்டில் கட்டு மாமனவன் விட்டு கட்டு அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு
பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. என்னடா செல்வ மாமா ஏதோ தாலி செயின் வச்சிருக்காப்புல இருக்கு. காரணமாதே காரணம் விளங்குதுரா. என்ன அருந்ததிக்கு வாங்கிட்டு வந்தியாக்கும்? தாலி செய்த பார்த்தா 5 பவுன் கிட்ட இருக்கும் போல. ஆமாத்த முறைப்படிதான் கல்யாணம் பண்ணி வச்சிய இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாமே தலையில போயிருச்சுல. 2 அக்காங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனேயும் ஒரு வாரத்திலேயே தாலி பிரிச்சு கோர்த்து நம்ம புது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு ஒரு நினைப்பு எனக்குள்ள இருந்தது. என் காசுல தான் 5 பவுன்ல அவளுக்கு ஒரு தாலி செயின் எடுத்திருக்கேன். ஏமா உனக்கு பொறாமையா இருக்கா? ஓ புருஷன் உனக்கு வாங்கி தரலண்டு சோழி பத்தி பேசாம விஸ்வா. அப்படியே உங்க அப்பா அப்படி வாங்கி கொடுத்து கிழிச்சிட்டால ஒரே கிடியா. கல்யாண நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு பூ வாங்கி தரல அப்பே. என்னம்மா சொல்ற? அப்படியா? அம்மா நேத்து நம்ம பக்கத்து வீட்டுக்கார அக்கா இருக்குல்ல, அந்த அக்காக்கு பூ வாங்கி கொடுத்தாருமா, நான் பார்த்தேன். ஏய் என்ன சொல்ற? பெரியம்மா அவன் போய் சொல்லிக்கிறியா? நம்பாத. இல்ல போய் சொல்ற மாதிரி தெரியலையே. இங்க வாரு கண்ணா, ஏதாவது மறைச்சா அம்பிட்டேன் பாத்துக்க. வாத்தாக்காரி இருக்கான்னு பார்க்க மாட்டேன். அப்பி புருவேன். என் அடிய பத்தி தெரியுமா தெரியாதா? நீ அம்மாவே தூக்கி போட்டு மிதிக்கிற ஆளு. நீ என்னை மிதிக்கிறதுக்கு என்ன யோசிக்கவா போற? அதெல்லாம் இல்ல. அவ சும்மா ஓலரிக்கிறியான். ஒண்ணு இல்ல. அவங்க வீட்டுக்காரங்க அங்கிட்டு பூ வாங்கி கொடுத்து விட்டாங்க. வாரவழியில சோழின்னு சொல்லி என் பொண்டாட்டிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாரு. இதை அந்த லூசு மாதிரி வந்து நீங்க பார்த்து வச்சுக்கிறியா? குடும்பத்துல கும்மி அடிக்காம இருந்தா சரினே. ஏய் இப்ப என்ன வெண்ணிக்கு அதை சண்டை போட்டுக்கிறீங்க? அதை விடுங்க. செல்வா என்னையா சொல்ல வர? கண்ணா உன்ட்ட நிறைய தடவை சொல்லிருக்கேன், ஒத்த கால்ல நிக்காதே. ஒத்த கால்ல நின்னா தர்த்தனிய முடிக்கும். ஒத்த கால்ல நிக்காத. அப்ப 4 நாள்ல நிக்கலாமா சித்தி? அம்பளு கணக்காண்டியே பேசிக்கிருக்காங்க. என்னையா செல்வா என்ன தாளிச்சனை வாங்கிட்டு முடியும் உட்காந்துருக்க? அத்தாச்சி என்ன எதுக்கு கேளுங்க, ஏன் வாய்வை திறக்க மாட்டியா? அவன் அன்னைக்கே பேசிவிட்டேன் இந்த விஷயத்தை பத்தி. இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு? இனி என்ன முறைப்படி நம்ம முறைப்படியே தாலியை பிரிச்சு கோர்த்து அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். அப்படித்தானே? அப்புறம் அவன் சேர்ந்து வாழ்ந்துட்டு போகணும்னு அவன் நினைச்சுக்கிறியான். அவங்க அக்கா காரிங்க 2 பேத்துக்கு கல்யாணம் ஆகட்டும்னு வெயிட் பண்ணிக்கிறீங்க. இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல. இனி முறைப்படி தாலியை பிரிச்சு கோர்த்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரட்டா? அதேமா இப்ப செயின் வாங்கிட்டு வந்துட்டேன். 5 பவுன் தான் மொத்தமா ஒரே காசா கொடுத்து எடுத்துட்டேன். இப்ப அது ஓகே தான், எனக்கு அது பிரச்சனை கிடையாது. வேற என்னடா பிரச்சனை? ஒண்ணு இல்ல பார்த்தா, இந்த நல்ல நேரம்லாம் பாப்பியல, அதெல்லாம் பார்த்து இதுல நீங்களே தாலிய எடுத்து கோர்த்து கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல. அப்படியே போட்டு நம்ம போய் தாலியை பிரிச்சு கோர்த்து கூட்டிட்டு வந்துடலாம். ஆமா இப்ப ஏசாம இப்படி செஞ்சா என்னமா? எப்படி? ஒண்ணும் இல்ல, இப்பத்தே நம்ம வீட்டுல எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சு அவ வீட்டுல போய் வாழ போயிருக்காங்க. திரும்ப எல்லாரும் கூட்டினா நல்லாத்தே இருக்கும், இல்லைன்னு சொல்லல. இப்ப ஒண்ணும் இல்ல, நான் அருந்ததிய கூட்டிட்டு வாரதுக்கு முன்னாடியே தங்கத்துல ஒரு தாலி எடுத்து வச்சிருக்கேன். வேர்க்கனே வந்து கம்மியான ஒரு பவுண்ட தானே தாலி எடுத்தோம். மறுபடியும் தங்கத்துல தாலி எடுத்திருக்கேன், காசெல்லாம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா இந்த செயின்ல கோர்த்துருங்க. கோர்த்து கொடுத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல இங்க இருக்கவங்க மட்டும் அப்படியே போயிட்டு தாலியை போட்டு கூட்டிட்டு வந்துடலான்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? வந்தா என்ன, ஏன் அப்படி சொல்லிருக்க? அதுக்காக இல்ல அப்பதா, எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. எப்படி சொல்றது, அவளாதே இந்த வீட்டை விட்டு போனா. இப்ப எல்லாம் மாறிக்கிருச்சு. இருந்தாலும் சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்படி போய் கூட்டிட்டு வர்றது எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. அதனாலதான் இப்படி சொல்லிக்கிருக்கேன். பேசாம நாம மட்டும் போயிட்டு தாலி எடுத்திருக்கேன், அதை நீங்க எப்படி கோர்ப்பில கோர்த்து அப்படி கொடுத்தீங்கன்னா நம்ம மட்டும் போயிட்டு அப்படியே அவ கழுத்துல போட்டு கூட்டிட்டு வந்துடான்னு நினைக்கிறேன். நீ சொல்றதும் சரிதேன். சரி ஓ விருப்பப்படியே செய்வோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன தாலி எடுத்துட்டு வந்திருக்கியாக்கும்? சரி மட்டும் எங்கிட்ட தாலி இங்க. தாலி இந்த வாங்கிட்டு வந்தேன், தாலி அந்த வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கேன். அப்பா போட்டாக்கிட்ட இருக்கு. நீங்க பிறகு அப்புறமா எல்லாரும் கூட சேர்ந்து போய் அந்த வீட்டுல வச்சு கோர்த்து பத்திரமா வச்சிருங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க, நம்ம மட்டும் போயிட்டு தாலியை போட்டு கழுத்துல போட்டு கூட்டிட்டு வந்துருவோம். செல்வா உன் மனசுப்படியே செய்யும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எப்படியா இருந்தா அந்த பிள்ளை வீட்டுக்கு முன்னே வாழ வந்த பிள்ளை தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன உன் மனப்படியே செய்வோம். பெண்ண தாலி தான் கோர்க்கணும், அதுக்கு ஒரு நல்ல நேரம் பார்க்கணும். பார்த்து தாலியை கோர்த்து எல்லாம் எடுத்து வைக்கிறோம். என்ன நாள் முகூர்த்தம் சொல்லி சொல்றோம், போய் கழுத்துல போட்டு கூட்டிட்டு வந்துடும். அம்படுத்தேன் சோடி முடிஞ்சு. என்ன சரிங்க அம்மா, உங்களுக்கு சம்மதம் தானே? என்னையா இருக்கு சம்மதம் தான், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. என்ன நான் அம்மாவே அன்னைக்கே சம்மதம் சொன்னேன்ல, அப்புறம் என்ன பிறகு பாப்போம், ஒன்னும் இல்ல. சரி இவங்களா கூட சேர்ந்து தாலி கோர்த்து வந்துருவாங்க. என்ன சரியா? சரி எல்லாம் சாப்பிடுவாங்க. ஏன் பிள்ளைகளா நீங்க சாப்பிட்டீங்க? என்ன இல்ல தாச்சி, யாருமே சாப்பிடவே இல்ல. வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும்னு நினைச்சேன். சரி இன்னைக்கு அதாச்சும் கீழே சாப்பிடுவோம். சோத்த போடுங்க டக்கு டக்குன்னு. ஆரம்பிச்சுட்டாங்க, ரொமான்ஸ போட ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க ரொமான்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தவங்க ரொமான்ஸ்லயும் தீய வைக்கணும்டா. தீய வச்சாந்தாண்டா என் ஆத்மா சாந்தி அடையும்.
சரி அத்தாச்சி, நம்ம ஒண்ணு யோசிக்கவே இல்லை, கவனிச்சீங்களா? இவன் தாலி போட்டு கூட்டு வாரது இருக்கட்டும் அவன் பொண்டாட்டிய. ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு இப்ப கல்யாணம் பிள்ளைகளுக்கு தாலி பிடிச்சு கொடுக்கணும்ல, அதே இப்ப செய்ய 3 நாளைக்குள்ள செய்யறேன்னு இல்ல 3 மாசம். 3 மாசம் மாசம் ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன செய்ய? நாம முடிவெடுத்து என்னத்தா செய்ய? சம்மந்தி வீட்டு ஆளுகிட்ட கலந்து பேசுவோம், பேசிவிட்டு முடிவு செய்வோம். அவன் நீ சொன்ன மாதிரி கல்யாணம் 3ஆவது நாள்ல போடணும், இல்லை 3 மாசம். 3 மாசத்துல பிள்ளைய மாசம் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. சரி பாத்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கிட்டு எதா இருந்தாலும் செய்வோம். சரி அத்தாச்சி, நான் மாமா கிட்ட பேசிட்டு பேர போன் அடிக்கிறேன். என்ன எதுன்னு பார்த்துட்டு சம்மந்த விட்டு ஆறுகிட்ட பேசுவோம். சரிட்டா. வாயில புண்ணா அதான் பேச மாட்டேங்குது. செம்புனக்கு செருப்புல அடிப்பேன். கண்ணா என்ன பேசிக்கிருக்க? அடி வாங்க போற. வர வர வாய் ரொம்ப துடுக்காய் போச்சுடா உங்களுக்குலாம். என்ன நினைச்சுக்கிருக்கிய? நீதான் தைரியமான ஆளாச்சுற, பேசுதே பாரு. செம்புனக்கு உன் ஜோலியை பாத்துக்கிறியா? என் ஜோலியே இதுதான், அடுத்தவங்க கூடிய கெடுக்கிறதா என் ஜோலி. சிறப்பான வேலையில. சரி செல்வமாமா, இது உன் பொண்டாட்டிக்கு நீ வாங்கிட்டு வந்ததெல்லாம் சரிதேன். என்ன வரைக்கும் உன் பொண்டாட்டிக்கு நீ காட்டாம இருக்க? இல்லடா, நாளைக்கு தான் காட்டணும்னு நினைச்சுக்கிருக்கேன். உருட்டு மாமா, உருட்டு உருட்டு. உன் நல்ல மனசுக்கு உன் உருட்டு தான் ஜெயிக்கும். சோழிய பாருங்கடா வெண்ணைகளா. என்னதுக்கு நீ என்னடி நீ ஐஸ் வச்சாலும் சரி, நான் உங்ககிட்ட பேச போறது கிடையாதுன்னு நினைச்சுக்கிருக்கேன். இங்க பிள்ளைய விட்டுப்புட்டு நீங்க அங்க போறிய, ஒரு பெத்தவளுக்கு பிள்ளைய பார்க்காம வேற என்ன வேலைன்னு கேக்குறேன். ஐயா நீங்க தானே சொன்னீங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வீடியோல நல்லா என்ஜாய் பண்ணணும்னு. நான் கூட முழுசா என்ஜாய் பண்ணல. மாமா எப்படி என்ஜாய் பண்ணாரு தெரியுமா உங்களுக்கு? என்னை விட்டு வைரி, அவரையும் கூப்பிட்டு வச்சு வைங்க. அவன் என்னவே என்ஜாய் பண்ணிட்டு போகட்டும், அவன் ஆம்பள. ஆனா பொம்பளை பிள்ளைக்கு என்ன வேலை? அது புள்ள வத்தவளுக்கு பிள்ளைய பாக்குறத விட அங்க என்ன வேலைன்னு கேக்குறேன். என்னத்துக்கு புருஷங்கிட்ட எப்படி போட்டி? தாமரை அட குட்டிமா, என்ன கவுந்து நடக்கிறியா? அடிய புள்ள பிறந்துருச்சு. ஐயா குட்டி மக பேச்சு பாத்தியடா. ஐயோ அம்புட்டு அழகிய புள்ள கவுந்துருச்சு. தாமரை தாமரை எங்க இருக்கு? சீக்கிரமா பாருங்க எப்படி கூப்பிட்டு இருக்காரு. இப்படியே மிரட்டி மிரட்டி அங்கேயே நீ வேலைய விடாரு. அவரை கூப்பிட்டு வைங்கட்ட. அவன் மிரட்டுற மாதிரியே கூப்பிடலையேத்தா, அவன் இதை பாசமா கூப்பிட்டு இருக்கான். என்ன ஏது நீ கேளு போ. நான் அந்த சட்னியை மட்டும் அரைச்சு விட்டு வரேன். இப்ப மாமா வந்துருவாரு சாப்பிட போ. அப்புறமா கூப்பிட்டு வச்சு வையணும். என்னைய மட்டும் வைய கூடாது. இப்ப என் மேல கோவம் இல்லன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் போவேன். நான் போக மாட்டேன். என் மேல கோவம் இல்லன்னு நீங்க இப்ப சொல்லணும். ஐயா இது என்னத்தா கூத்தா இருக்கு? மாமியாரிக்கு வந்த கூத்தா வச்சு செய்யறாளே, என்னத்த சொல்ல? ஒண்ணும் இல்லத்தா, போ உன் புருஷங்காரையும் கூப்பிடுறேன். என்ன டியாலு போ. கோவம் இல்ல, கோவத்தோடலாம் என்கிட்ட பேசாதீங்க. நான் இது வரைக்கும் எனக்கு கிடைக்காத மாமியார் புருஷன்லாம் கிடைச்சிருக்காங்கன்னு மனசுக்குள்ள பெருமை பீத்திக்கிருக்கேன். அதெல்லாம் மண்ணலி போடுற மாதிரி எதையும் செஞ்சு போறாதீங்க. அப்ப செய்ய மாட்டீங்க. இருந்தாலும் எனக்கு மாமியார் என் தங்கம்ல. அடியாத்தி நேசத்துக்குந்தே நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லல. நீங்க எனக்கு இன்னொரு அம்மா தானத்த. என் மேல கோவம்லாம் படக்கூடாது. அதை தாத்தே சொன்னேன். இனிமே இப்படி நடந்துக்கிற மாட்டேன். நீங்க இருக்கீங்க தைரியத்துல பாப்பா விட்டுட்டு போனேன், வேற ஒண்ணும் இல்ல. என் தங்க மருமகளே, அத்தை ஒன்னும் சொல்லல, சும்மா வஞ்சேன். இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வந்து 1.5 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. மாமியார் கத்த காட்டலினா எப்படி? அதனாலதான் கொஞ்சம் மாமியார் கத்த காட்டினேன். ஆனா மாமியார் கத்தல இங்க காட்ட முடியாதுன்னு சரியா நிரூபிக்கிற. மாமியாருக்கு ஏத்த மருமகளாட்ட இருக்கீரே, என்ன செய்ய? அப்படியே தானே ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கேன். புதுசா எப்படித்த மாற சொல்றிய? எனக்கு அது போதும். அத்தை ஒரு முத்தம் கொடுத்துக்கிறவா? ஐய கழுதை, என்னது இதெல்லாம்? உங்ககிட்ட கேட்டுக்கு இருந்து வேற ஏதாவது நான் கொடுக்குறேன். இப்படி விட மாமியாரை சமாளிக்கலாமா? சூப்பரா தண்டி ஐஸ் வைக்கிறியா? என்னத்த சொல்ல, விளையாட்டு பிள்ளையாவே இருக்கா. புள்ள வைத்ததுக்கு அப்புறமா
செல்ல குட்டி குட்டி அம்மா என்ன கவுந்து விட்டு இங்க வா நான் வரட்டும் ஆத்தாக்காரி என்னடி கேப்போம் இங்க கொடுக்காம எங்க போன என் பிள்ளைக்கு என்னடி சொன்னோம் அடியே எம்பட்டு நேரம் கூப்பிடுவாங்க என்னத்த கழட்டிக்கு இருந்திய என்ன பண்ணிக்கிருப்பாங்க தெரியாதோ ரொம்பதே என்ன என்னடி ரொம்பத்தேன் அங்க வாரி என் புள்ளைய பாருடி என்ன என் பொரியல கட்டி கவுந்து அடிச்சுக்கிட்டு இங்கயா அங்கயா உங்கயாமா ஆறு தாமர என்ன சொல்லலாம் என்ன பார் ஏன் எதுக்கு போய் பாத்துக்கிருக்க என்னமோ இன்னைக்குதான் நீ புதுசா பாக்குற மாதிரி பாத்துக்கிருக்க என்னாடி சும்மா சைட் அடிச்சு பார்த்தேன் மாமா பரவாயில்ல நல்லாத்தே இருக்கியே ஏய் என்னன்னு கேக்குறேன் நொன்ன வேற என்ன மாமா ஏய் கையெடு பிச்சு புடுவேன் ப்ளீஸ் 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 ஒரே ஒரு முடி மாமா நான் எத்தனை முறை உங்ககிட்ட கேட்டிருப்பேன் மாமா மாமா தெரியும்டி தெரியும் கையெடு மாமா ப்ளீஸ் மாமா ஒண்ணு என் செல்லம்ல ப்ளீஸ் என்ன சொன்னாலும் கேட்பேன் இது ஒண்ணு மட்டும் ஆகாது கையெடு கையெடுன்னு நான் எடுத்தே தீருவேன் சும்மா கேளுடி விடு வேணும் அவளே உங்ககிட்ட பேசிக்கிருந்த வேலைக்கு ஆகாது என்ன மீச முடியல கை வைக்கிறப்ப தெரியலையோ முத்து மேனிதா பட்டு ராணிதா பொழுதும் வாழும் யோகந்த தொட்டு பார்க்கவும் கட்டி சேர்க்கவும் தொடரும் எனது வேகந்தா ஓய் சீ போங்க அங்கிட்டு ஆளு மூஞ்சியும் பாரு பாக்கலன்னு வச்சுக்க இன்னொரு ரவுண்டு போகும் அப்படி பையன் போங்க மாமா ஆமா அப்படி ரொமான்ஸ் இல்ல மட்டும் கிளி கிளி நீங்க நடந்துக்கிருக்கு ஏன்டி நீ வேற அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா இப்ப இருக்கீங்க அழகா இருக்கணும் ஏன் புருஷருக்கு என்ன குறைச்சலு சும்மா தேவத மாதிரி மின்றடா என்னது தேவதையா என்னடி பொம்பளை பிள்ளை தேவதை மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க நீனடி பொசகண்டி என்னை போய் தேவதைன்ட்டு சரி என் மீனாட்சி சொன்னாலும் எல்லாமே சரியான வார்த்தை இந்த இருக்கு பாத்தியா இந்த மக்குத்தனத்தை முதல்ல விடு என்ன அப்புறம் நீ எல்லா விஷயத்துலயும் சரியா வந்துருவ அதாவது யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே ஊண்டு மண்டே ஆட்டக்கூடாது என்ன ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதுக்குள்ள உள்ள அர்த்தம் என்ன வெளிய அர்த்தம் என்ன சைடு அர்த்தம் என்ன பின்னாடி உள்ள அர்த்தம் என்ன எல்லா அர்த்தத்தையும் ஃபுல்லா அப்படியே அலசி ஆராய்ஞ்சதே அவங்க சொல்ற முடிவுக்கு நம்ம வரணும் அதுக்கு சரின்னு சொல்லணும் என்ன சரி உள்ள அர்த்தம் தெரியும் வெளிய அர்த்தம் தெரியும் அது என்ன சைடு அர்த்தம் பின்னாடி அர்த்தம் இதெல்லாம் இருக்கா என்ன இல்லை வெண்ண மவனே உனக்கு ஒண்ணுமே விளங்கலடா உனக்கு ஒண்ணுமே விளங்கல இன்னும் உனக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும்டா நினைச்சுக்கிருக்கேன் ட்ரைனிங் அப்புறம் கொடுப்போம் என்னமா வெண்ண மவனுக்கு சும்மாதே பாத்தே சரி சரவணா உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன்டா என்ன அது ஒண்ணும் கிடையாது உன் அப்பத்தாவும் நானும் நேற்று நம்ம ஊர் எல்லை கோயில் இருக்குல்ல அங்கே போயிருந்தோம் அப்போ உன் அப்பத்தா சொல்லிச்சு வேறசா வீட்டுக்கு ஒரு வாரிசை கொடுக்கணுமா சொல்லிக்கு இருந்துச்சு என்னது புரியல என்ன சொன்ன சொல்லுவாங்க வேண்டாம் அவனுக்கு ஆளு மூஞ்சி பாரு மூஞ்சில குத்த நேட்டு வச்சுக்க சீக்கிரமா ஒரு பேரனைய பேத்திய பெத்து கொடுக்கணுமா ஜாதகத்தில் அப்படிதான் போட்டிருக்கா உனக்கு ஏதோ ஒரு கெட்ட காலம் ஆரம்பிக்குதான் அதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு வாரிசு வரணுமா உனக்கு எனக்கு குழந்தை பிறக்கணுமா புரியுதா அப்படின்னா சீ போடா அன்பே நீ அழகின முடி அன்பே நீ அழகின முடி நீலா காயும் நேரம் சரணம் உலா போக நீயும் வரணும் அப்படி பார்க்காதடா எருமை மாடு அப்பத்தாதையும் சொல்லிச்சு அப்படித்தேன் சரி தள்ளு விளங்கல
ஓ அப்படியாக்கும். சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 10 மாசம் போய்க்க சொல்லு, பெற்று கொடுத்துருவோம். நாரடி, நீங்க எப்படி? சி போடா. அடியாத்தி, என் பொண்டாட்டிக்கு வெக்கப்பட தெரியும், இன்னைக்கு தாண்டி தெரியும் எனக்கு. ஆனா இப்பத்தே என்னையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மீனாட்சி. எப்படி தெரியுமா, இதுக்கு முன்னாடி எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்ப என் பொண்டாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கனால என்னையும் ரொம்ப பிடிச்சிருக்குடி. லூஸ் மாதிரி பேசாதடா என்ன. பார்வையில் புது புது கவிதைகள் மலர்ந்திடும் காண்பவை யாவுமே ஓஹோ, கிழவிக்கு பேரம்பேத்தி வேணுமா? பேரம்பேத்தி. இது வரைக்கும் இவளை என்னமோ நினச்சிக்கிறேன். ஆனால் இனி இவளை என் மைய கூட நான் சேரவே விட மாட்டேன். என்ன, இந்த வீட்டுக்கு வாரிசே இல்லைன்றாலும் பரவாயில்ல. என்னைக்கு என்ன மீறி இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு சொத்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்தாலோ அன்னையோட இவளுக்கு நம்மளுக்கான எல்லா உறவும் முடிஞ்சு போச்சு. அதனால் இனி இவளை நிம்மதியாக வாழவே விடக்கூடாது. கிழவிக்கு குழந்தை பெற்று கொடுக்க சொல்லியிருக்கா. சரி சரி, அப்போ இது வரைக்குமே இவங்க சேர்ந்து வாழாமலே இருந்திருக்காங்க. புரிஞ்சு வச்சுல, இனி மொத்தமாவே சேர்ந்து வாழ முடியாது. பழைய மாமியார் யாருன்னு பாப்ப. என்னைய பழைய மாதிரி பாத்து ரொம்ப நாள் ஆச்சுல. சொத்து சொத்துட்டு என்னை ஏமாத்தி மண்டைய கழுவி உட்கார வச்சவதான நீ. இன்னைக்கு நடக்கும் பாரு ஒரு யுத்தம். இனி நான் மட்டும் உனக்கு எதிரி கிடையாதுடி. என்னையோட சேர்த்து இன்னொரு ஆள் வரப்போகுது. உன்னைய குழந்தைய பெத்துக்க விட மாட்டேன்டி. பாரு, நீ ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்கவே கூடாது. இருக்கவே விட மாட்டேன்டி உன்னை. நல்லாத்தே இருக்கு மூஞ்சி. சரி கிளம்புவோம். எனக்கு எப்போதுமே தலை நிறைய பூ வச்சு நெத்தியில போட்டு வச்சிருந்தாலே பிடிக்கும். நீ எப்பயும் அப்படித்தான் உட்காந்துக்கு இருக்க. ஒருவேளை அந்த ஆளு சொன்ன மாதிரி நம்ம தலை நிறைய பூ வச்சு பொட்டு வச்சாதே பார்க்க அழகா இருப்போமோ? அப்படிலாம் கிடையாது. பொட்டு வச்சானா பூ வச்சானா எது வைக்கலனாலும் என் பாக்குறதுக்கே மூஞ்சி நல்லாத்தே இருக்கும். பாக்குறவங்க பார்க்கட்டும், அப்பெல்லாம் வைக்க முடியாது. என்ன பூவரசி, நீ ஒரு மனசாவே இருக்க மாட்டே. எப்ப பார்த்தாலும் அந்த ஆளை பத்தி நினைச்சிட்டு இருக்க. அந்த ஆளு உனக்கு தேவையே இல்ல. தாலி கட்டிட்டா அந்த ஆளு உனக்கு புருஷனே கிடையாது. அமிர்தே, விட்டு மறுபடியே பாரு. ஐயோ ஐயோ. என்னையா கதிரே, இப்பவே டியூட்டி கிளம்பிட்டோனே. ஆமாமா, போட்டு நச்சாச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, அதாவது விருந்துக்கு வச்சா பாத்துக்கிருவோம். அதே நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுல. அது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனே போகாம இருந்தா எப்படி? போட்டு நச்சாச்சுக்கு இருக்காங்க. போன போட்டு அவங்கள சமாளிக்க முடியலமா. அதுக்கு பேசாம கிளம்பி போயிடலாம். கிளம்பிக்கிருக்கேன். சரிதான்டா, அதுக்குன்னு இம்பிட்டு வேகமாவா? கல்யாணம் ஆகி 4 நாள் கூட முடிசா முடியலடா. கிளம்பி பாருன்னு எனக்கு இருக்க. பரவாயில்ல தெரியுமா, இருந்துட்டு போகட்டும். கல்யாணம் ஆயிட்டா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க முடியும். நம்ம பொழப்புகளை பார்க்க வேணாமா? அதுக்கு தான் கிளம்பிக்கிருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கிருவோம். சரி, கிளம்புறதுலாம் இருக்கட்டும். அவன் பொண்டாட்டி எங்க? ஆளே வெளியவே வரமாட்டேங்கிறா. யாருக்கிட்டே அது பேசினா தானே, யாருக்கிட்டே மூச்சு கொடுத்துல பேச மாட்டேங்கிறா. நம்ம வீட்டு வழக்கம் அவளுக்கு தெரியாதா? அச்சோ, அவ தூங்கிட்டுல இருக்கா. இவங்கிட்ட எப்படி சொல்லி வளர்க்குறதுன்னு தெரியலையே. இப்போ என்னத்த சொல்லி நான் சமாளிப்பேன்? கதிரு நல்லா மாடிட்டு முடிக்கிற, என்னத்த சொல்ல? சரி, இப்போ என்ன கேட்டுட்டாங்க? இப்போ நின்னுட்டு இருக்க. எங்க மண்டாட்டி? வந்து யார்கிட்ட பேச மாட்டேங்கறாளடா. நாலு வார்த்தை என்ன ஏன்னு நல்லா பேசி பழகுறாங்க. நாங்களா அவங்க கூட நல்லா பேச முடியும். ஒண்ணு பேச மாட்டேங்கறாளே. ஏன் பொண்டாட்டி ரூமுக்குள்ளே வச்சு அடக்குறியா? அழகாத்துட்டானோ ஏன் அப்பதா தெரியல. ஏதோ தலைவலியில அது என்ன, ஐயோ அப்பதான் அது வந்து அந்த வீட்டுக்கு தூரம் சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கா அப்பதா. வீட்டுக்கு தூரமா? அப்படியா? வீட்டுக்கு தூரமா? வீட்டுக்கு தூரமா இருந்தா காலையில எழுந்து குளிச்சு எல்லா வேலையும் செஞ்சால என்ன? அதெல்லாம் சரியா செஞ்சுட்டா தெரியுமா. அதெல்லாம் குளிச்சு எல்லாம் நல்லாவே இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, பெருக்கு பலவரம் பேசியிருக்கிய. நீங்க ரூல்ஸ் எல்லாம் போட வேண்டியது தெரியும். அதெல்லாம் நாளை பண்ண பாருங்க. இன்னொரு 2 நாள் ஆகட்டும். வீட்டுக்கு தூரமா உட்காந்துருக்கால. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்கன்னா அது இப்படி இருப்பா. பாத்து பிரச்சனை. இப்ப இதுக்கு வேலைக்கு நேரம் ஆகுது. சாப்பாடு ஆக்குறீங்களா என்ன? நம்ம வீட்ல எப்பவுமே சோறு கடை பஞ்சம். அதெல்லாம் கரெக்ட் ஆக்கிட்டாங்க. சாப்பிட்டுக்கிட்டு கிளம்பு. மதியானம் பொண்டாட்டிக்கு சோறு கொடுத்து அனுப்பிடுறோம். சரி அப்பதா. சரி இரு, நான் வாட்ச மறந்துட்டேன். எடுத்துட்டு வரேன். வாட்ச கையில கட்டியிருக்கேன். எதுக்கு மறந்துட்டேன்னு போறேன்? ஒன்றும் விளங்கலையே. எனக்கு ஒன்றும் சரியில்லை. சரி, பார்த்துக்கிடுவோம் என்ன ஏதுண்டு. இந்தா இதுகிட்ட சொல்றதுக்கு நாமளே செஞ்சிடலாம் போலயே. இப்ப அது எதுக்கு பாத்துக்கிட்டிய? புதுசா கல்யாணம் ஆனவங்கள அப்படித்தானே. சரி, ஒண்ணும் இல்ல, பிறகு பாப்போம். சரி வாங்க, நாம வேலைக்கு போய் பாப்போம். எப்பா தாயே, எந்திரிச்சிட்டியா? எப்பதான் எந்திரிச்சு குளிக்கலாம் செஞ்சுட்டு போன? ஏன் நான் குளிச்சா என்ன குளிக்கணும் உனக்கு என்ன? என்ன யூனிஃபார்ம்ல மாட்டிட்ட? வேலைக்கு போக போறியா என்ன? வெளிய இருக்க வீட்டாளு எதுவும் கேட்கல? எப்பா, இப்ப எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாதுடி. என்ன உன்னை கேட்டு பெரிய என்னை தொந்தரவு பண்றாங்க.
உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன், அவங்க கிட்ட போய் பேசி பழகு. உனக்கு எனக்குந்தே பிரச்சனை, உனக்கு எனக்குந்தே சண்டை. என்ன தயவு செஞ்சு என் வீட்டாளுகளை யாரையும் கஷ்டப்படுத்தாத. உங்ககிட்ட நான் கெஞ்ச மாட்டேன். என்ன தயவு செஞ்சு அவங்க கிட்ட போய் பேசு. என்ன அன்னைக்கு நான் பேசணும்? ஏன் என் விருப்பப்படி கூட இந்த வீட்ல நான் இருக்க கூடாதா? இங்க பாரு, உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், நீ எங்க இடத்துல தாலி கட்டிட்டேன், என்ன அடிமைத்தனமால வாழ முடியாது. என்ன எனக்கு பிடிச்சதுதான் நான் செய்வேன். இங்க பாரு, பெண்ண மாதிரி பேசிக்கிருக்காத. என்ன இதெல்லாம் போய் உன் ஆத்தா வீட்டுல வச்சுக்க. இங்கெல்லாம் எதையும் பேசாத. நான் சொல்றது முதல்ல கேளு, அப்படித்தான் சொல்லுவேன். இப்போ உன்னை கேட்டு உள்ள வருவாங்க. என்ன என்ன உன் பொண்டாட்டி எதிர்த்து வரலையான்னு கேட்டாங்க. அவ தூங்கிட்டு இருக்கா, வீட்டுக்கு தூரம்னு சொல்லிட்டேன். நீ அப்படியே மெயின்டைன் பண்ணு. என்ன என்ன வெண்ணிக்கா அப்படி? அட பாவியலா. ஐயோ என்னையா? ஐயோ என்ன பண்ணிக்கிருக்க நீ? ஏய் கையடியா? நீ வயடி பொண்டாட்டி, கொஞ்சம் நேரம் நடி. அங்க வாரு, யாரு நிக்கிறாண்டு. அடி ஆத்தி, என்ன நடந்துக்கிருக்கீங்க? பொண்டாட்டியை வீட்டுக்கு தூரன்னு சொல்லி கட்டி பிடிச்சிருக்கீங்க. நம்பர் மாதிரி தெரியலையே. அவளுக்கு பொண்டாட்டி பேசிக்கிறதால இவங்க அண்ணுனியம்மா இருக்காங்களா இல்லையாண்டு இதை பார்த்தா தெரிய வேணாமா? அண்ணுனியம்மா இருக்காங்க. அதான் பொண்டாட்டி வீட்டுக்கு தூரமா இருந்தா கட்டி பிடிக்கிறான்ல. பரவாயில்ல, என் பேரை நல்ல வந்து எனக்கு தெரியும். இப்போ உன் அம்மாச்சி வந்ததுக்கு என்ன ஏன் அப்படி கட்டி பிடிச்சிருக்க? வேணாம் விடியா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கியா? நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த மாதிரி நிறைய நடிக்க வேண்டியது இருக்கும், போய் சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொல்லி சொன்னேன்ல. நடி, வேற வழி கிடையாது. என் அம்மாச்சி நம்ப வைக்கணும்னு நடிச்சுட்டே ஆகணும். இப்ப என் அம்மாச்சி எப்படி வந்திருக்கும் நான் சொல்லவா? என் அம்மாவும் என் பெரியமாவும் சொல்லி அனுப்பி விட்டுருப்பாங்க. என்ன அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. தயவு செஞ்சு நடிச்சிருத்தா. ஐயோ எனக்கு நடிக்கலாம் வராதியா, ஏன் அப்படி படுத்துற? ஓ, நடிக்க வராதா? இப்ப வர வைக்க. ஐயோ கில்லாதையா, ஐயோ கையை இடியா. நடிக்க வர மாட்டீரா? இப்ப நடிவா. ஐயோ ஐயோ கில்லாதையா. ஐயோ போலீஸ்கார பிடியா. ஐயோ சீ, ஒரே வெக்கமா இருக்கு. இவளுக்கு என்ன சொல்லிக்கிருக்காங்க? இவங்க அண்ணனே மாதிரி இந்த அண்ணனே பார்த்தா எனக்கு சந்தேகம் வருது. ஐயோ அப்படியே அவளை தாத்தா மாதிரி நான் என்னத்த சொல்ல? ஐயோ வெக்கமா வருது, என்னால முடியலையே. இவங்க தாத்தா வேற எங்கிட்டு போறான்னு தெரியல. நம்ம ஓடிடுவோம். ஐயோ ஐயோ விடியா. இந்த கிறுக்கச்சி எப்ப வந்தா? யார் மாமியார் இவங்க? இந்த பார்வை பாக்குறாங்க. உன் மூத்த மாமியார், என் செல்ல மருமகளே. ஓ சரிங்க மாமியாரே.